சின்ன பிள்ளைங்களுக்கு வேற என்ன, மொட்டை மாடி ஏறுறது, அங்கே போய் மோடிடுறது. ஒரு நாள் சண்டே சர்வீஸில் என்ன பண்ணிட்டான், நம்ம ஆள் டப்புன்னு மேலே மாடி மேலே இருந்து குச்சிட்டான். மாங்காய் பறிக்கும் போது கீழே விழுந்துட்டான். விழுந்து காதில் இருந்தாலும் ரத்தம். இப்போ ரியலே பாஸ்டர் சுந்தரோட ஃபெய்த் வாஸ் ஷேக்கன். ஐ டோன்ட் நோ ஹிஸ் ஹார்ட். அவர் இதுலேயே எனக்கு தெரியாது. ஆனால் அவர் அந்த பையனை கொண்டது உணர்ச்சியற்ற நிலையில் அவனை எதுவுமே இல்லாமல் கொண்டது அவர் முன்னால் போட்டான். இங்கே ஏசியில் ரூல் இருக்குது, மெடிக்கலுக்கு போகக்கூடாது. ஆனால் வேறு வழியில் இவெண்ட் ஆக்சிடென்ட் கேஸ். நாளைக்கு போலீஸ்காரங்க வெயிட் பண்ணுவாங்க. கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் அவங்க அப்பா அம்மா அதுலேருந்து ஒரு தப்பிச்சான். இன்னொரு தடவை என்ன பண்ணால், ஹி டுக் எக்ஸசிவ் ஸ்லீப்பிங் பில்ஸ், நாட் வாண்டட்லி டு டை ஆர் எனிதிங் லைக் தட். அவனுக்கு தெரியாது இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால மீளாத உலகத்துக்கு போயிடுவான. அப்போ அவன் 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 சொல்கிற சாட்சி கேட்குது. அவனுக்கு உணர்வெல்லாம் மறத்து போயிடுச்சான். அவனுக்கு ஒன்றே ஒன்று தான் கேட்டிருக்கு. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவை பெல்லாரி சிங்கர்ஸ் கூப்பிடுவான். அவன் வந்து ஒரு பாட்டு பாடுறான். அவங்க பாட்டு பாடுவாங்க. என்ன பாட்டு பாடுவாங்கன்னா, நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன். இந்த பையன் டிக்கெட் வாங்கிடுவான்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. இது சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மா வந்து இப்படி பாடுறாங்க. என்னது, நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். இவன் சொல்றான், எங்ககிட்ட வந்து வெளியே வந்துட்டு முழிச்சிட்டு வந்து சொல்றான், எங்கேயோ இந்த வாய்ஸை கேட்டிருக்கேன்டா, இங்கேயுமா வந்துருச்சுங்க, இங்கேயுமா வந்துருச்சுங்க, அங்கதான் வந்துருக்குதுங்க. ஆனா இவன் ரெக்கார்ட் ஆயிட்டான். அப்ப he took about he was telling, he told us about he nearly took about 28 sleeping tablets. 1-2 இல்லை, ஏன் எடுத்தான்னு கேட்டா, டெய்லி அவன் ஒரு மாத்திரை மாடியிலேருந்து விழுந்தான்ல, அந்த மாடியிலேருந்து விழுந்தனால இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. அதனால டாக்டர் வந்து ஒவ்வொரு மாத்திரை டெய்லி போட்டுட்டு தான் படுக்க போகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, தீர்மானிச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு மாத்திரை போடுறது இவன் வந்து போட மாட்டான். இப்ப இவன் தஞ்சாவூர்ல படிச்சுட்டு இருக்கிறான். இன்னைக்கு அவன் அங்கிருந்து மோச்சத்துல இருந்து பார்த்துட்டு அவன் நினைப்பான், நம்ம சாட்சி அவன் சொல்லிட்டு இருக்கான்டா. இப்ப வந்து இவனுக்கு தெரியாது இவங்க அப்பா அம்மா வர போறாங்கன்ட்டு. திடீர்னு ஒரு நாள் ஸ்கூல்ல கூப்பிட்டு, உங்க லெட்டர் வந்துருக்குது, நாளைக்கு உங்க அப்பா அம்மா வர போறாங்க தெரியுமா அவனுக்குன்னு கேட்டாங்க. இவனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சு, ஐயோ நம்ம மாத்திரை போடலையே, அப்பா அம்மா வந்தா என்ன கேட்பாங்களே, பதில் சொல்ல முடியுமே அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு மொத்த மாத்திரையும் எடுத்து போட்டுக்கிட்டான். இப்படியும் ஆளுங்க இருக்காங்க. கொண்டு போய் அட்மிட் பண்ணியாச்சு. உடனே he went unconscious and கூட பக்கத்தில் ஒரு போலீஸ்காரன், இந்த பையன் ஏன் சூசைட் ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு அவனோட என்கொயரி என்னன்னா, why he wanted to commit suicide. அது நேச்சுரல். தட் இஸ், நம்ம யாராவது அது மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேலையெல்லாம் செய்தோம்னா உடனே ஒரு போலீஸ்காரங்க வந்து நிற்பாங்க, ஏன்பா நீ இந்த வயசுல உனக்கு தேவைதானே அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப அவன் கான்சியஸே இல்லை. ஆனா அந்த பாட்டு ஒண்டி கேட்டுச்சான், சத்தம் வந்துருச்சுங்கடா இங்கேயும், நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். சொன்ன உடனே இவனுக்கு அப்பே உயிர் வந்துருச்சு. போக வேண்டிய உயிர் போல. அவங்கிட்ட விசுவாசம் இருந்துச்சோ இல்லையோ ஒன்றும் தெரியல, இவங்க அப்பா அம்மா விசுவாசத்தினால கொண்டு ஏற்றி விட்டுட்டு போயிட்டாங்க. Sometimes God operates in mysterious ways. நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு இருக்க விசுவாசம் இருக்கிறதா நம்ம இட்ஸ் கோயிங் டு ஆப்ரேட். அவனுக்கு கான்சியஸே இல்லை, ஆனால் சத்தம் ஒண்டி கேட்குது, பாட்டு சத்தம் ஒண்டி கேட்குது, நான் விசுவாசிப்போர் என்னாரு. நல்லா யோசனை பண்ணுங்க. ஏன் இதை சொல்றேன்னா,
இன்னைக்கு உங்களோட விசுவாசமும் அந்த லெவல்ல இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களுக்கு பதில் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதுதான் அங்கே பிறகு விசுவாச மார்க்கத்தாரை தேவன் ரட்சிக்கிறார் என்று முன்னதாக வேதம் கண்டு உனக்குள் பூமியில் உள்ள வம்சம்லாம் ஆசீர்வதிக்கணும். ஸோ காட் has allowed people to write the word of God in that fashion. எப்படின்னா இந்த வசனத்தை எழுதுன்னு சொல்லி அங்கே பவுலுக்கு எழுதி வச்சிருக்காங்க. வேதம் முன்னாக கண்டு பார்க்குது. ஸோ அந்த இடத்துல போடுது ஜெனிசிஸ் 12th சாப்டர்ல உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்றாங்க. அப்படி பூமிக்குள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னா இன்னைக்கு நம்மளுக்கும் இட் ஷுட் ஒர்க் லைக் தட், லைக் ஹவு இட் ஒர்க் ஃபார் ஏப்ரஹாம். அதே மாதிரி நம்மளுக்கும் வேலை செய்யணும். எத்தனை பேருக்கு வேலை செய்யுது? இதுதான் என்னுடைய கேள்வி. Who was Abraham? நம்மளுக்கு தெரியாது. ஆபிரகாம்னா ஒரு இது நினைச்சிருக்கோம். Have you ever imagined Abraham as a billionaire? கர்த்தர் அவனோடு இருந்ததினால் அவன் பெரியவனானான், பயங்கர சீமானானான் போட்டிருக்கோம். நம்ம ஊர்ல சீமான் பேர் வச்சுதான் இருக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை, இவன் பணக்காரனா. அப்ப தேவன் நம்மளோடு இருந்தா நம்மளோட ஃபினான்சஸ் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம ஃபினான்சஸ் ஆசீர்வதிக்கப்படுவதுன்னா நம்மளும் பெரியவங்களா இருப்போம். இந்த ஃபெய்த் யாருக்கு பேர்கிட்ட வருது? I'm not telling all rich people are right and they have faith in சொல்ல வரல. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தாரான்னா அவன் நிச்சயமாக அவன் பெரியவனவன். ஸோ அந்த ஆசீர்வாதங்கள் கடந்து வருது. தென் இட் கேம் டு ஐசக் அண்ட் ஃபைனலி ஜேக்கப். இப்போ இன்னைக்கு கொஞ்சம் நம்ம பார்ப்போம். ஜேக்கப்புக்கு ரொம்பவும் பார்க்க மாட்டோம், கொஞ்சம் தான். ஹவு இட் ஆப்பரேட்டட் இன் த லைஃப் ஆஃப் ஜேக்கப் அப்படின்னு விசுவாசம். Let us turn our Bibles to Genesis. ஜேக்கப் அப்படின்னு சொன்னா செப்லான்டன் பேரு, ஏமாத்திரவன். ஏப்ரஹாம் வாஸ் நாட் ஏமாத்திரவன். அவன் வயிற்றுல ஒன்று பிறந்திருக்குது. அவங்க அப்பாவும் ஏப்ரஹாம் பார்த்தாரான்னு தெரியல. இவர் பார்த்துருப்பாரு. சொல்லிவிட தாத்தா ஏப்ரஹாம் தாத்தா உலகத்துக்கே தெரியும். ஈவன் அன்னைக்கு கூட ஒரு இதில் போட்டிருக்காங்க, ஏப்ரஹாமிக் ரிலிஜன். ஏப்ரஹாம் அக்காடு கூட வந்திருக்கு. இப்போ இவன் போய் ஃப்ராடு தனம் பண்ணுறான். எப்படின்னா இவனுக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றது இவனுக்கு ஆசை. blessing, he loved blessings. நான் நம்மளும் சொல்றேன், we should love blessings. How many of you love blessings? சும்மா blessings தான் என்னன்னு தெரியாம இப்ப ஆசீர்வாதம் சொல்லுவோம். அவன் அந்த மாதிரி தான் இருந்தான். ஆனா அவனுக்கு என்ன பார்த்துட்டான், எங்க அப்பா மேல இருக்கிறது ஆசீர்வாதம், அதனாலதான் எங்க அப்பா இவ்வளோ பெரிய ஆளா இருக்கிறாரு. இப்ப நானும் எப்படியாவது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுடணும். இப்ப இவருக்கு என்ன ஆசை இருக்கணும், இவனுக்கு பெரிய ஆளாகணும்னு ஆசை இருக்கு. உண்மையை தனியா கூட்டு போய் கேட்டேன் சொல்லுவாங்க, முன்னாடி சொன்னா சொல்ல மாட்டாங்க. அவனுக்கும் ஆசை இருக்கும், அதே மாதிரி அவனுக்கும் ஆசை, எல்லாருக்கும் ஆசை. இட்ஸ் நத்திங் ராங். அதனால கொஞ்சம் கோல்மால் பண்ணிட்டான், கோல்மால் பாட்டி. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவன் கணக்கு போட்டது, அவன் பைபிளில் நல்லா தரவா இருந்திருக்கான். அதனால அவங்க அண்ணனோட சேஷ்ட புத்திரத்தை பார்த்து அடிச்சிட்டான்.
ஒரு கூடு கஞ்சி வச்சு அதுக்கு விற்கிறதுக்கு அவன் இருக்கிறான் பாருங்க. யாரும் செய்யாத ஒரு காரியத்தை அவன் செய்துட்டான். கர்த்தர் அதை வெறுத்தாரு. ஏசாவை வெறுத்துக்கிறேன் அப்படின்னே சொல்றாரு. ஆனா இது இது நம்ம கண்ணில் எப்படி தெரியும்னா, அவன் ஏமாத்தி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டானே அப்படிதான் நம்மளுக்கு தெரியும். No, we should always think like this. He loved blessings, so he did it. அந்த பிளஸ்ஸிங்கை எப்படியாவது ஒரு விதத்துல அதுல ஒரு பிளஸ்ஸிங் வந்து சிரேஷ்ட புத்தர் பாத்திரத்தில் இருக்குது, முதல் பிள்ளைங்களுக்கு இருக்குது. இது வேதம் சொல்லுது. இதை கண்டுபிடிச்சிட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் அதை கொடுத்துரு எனக்கு அப்படின்னு கேட்டான். அவங்க அண்ணனை ஏமாத்தி வாங்கிட்டான். அவன் அதை அலட்சியப்படுத்தினான். எப்பவுமே இன்னைக்கு ஆசீர்வாதத்தை அலட்சியப்படுத்துற நம்மளுக்கும் இந்த நிலைமை தான் வரும். ஆசீர்வாதம் சும்மா என்ன ஆசீர்வாதம் இன்னைக்கு கொஞ்சம் why it happens like this? இருபத்தஞ்சாம் அதிகாரம் 28வது வசனம் 29வது வசனம் சாரி. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது, பாத்தீங்களா, எப்ப அடிக்கணும்னா களைத்து வரும்போது அடிக்கணும். களைத்து வரும்போது ஏமாத்தப்படுவாய். ஹார்ட் ஒர்க்கர்ஸ்க்கு சொல்றேன், களைத்து வரும்போது. யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தார். பத்தியா, வேற ஒண்ணு கூழ், நம்ம கூழ் குடிக்கிறோமே நம்மளும், கஞ்சி அது மாதிரி கூழ் சமைச்சிட்டு இருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட, கலர் வேற அது, சிவப்பான கூழிலே கொஞ்சத்தை எனக்கு கொடு. நீங்க எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் பார்ன் இருக்கீங்க?